இன்றைக்கி நம்ம பலவிதமான கத்திரிக்காவை அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கட் பண்ணலாம். அடுத்து இந்த வேங்கரி கத்திரிக்காய் பாருங்கள் எத்தனை வந்திருக்கு. இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு தொட்டியில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பாருங்கள் பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், அடுத்து இங்கேயே இருக்குது பாருங்கள், ரெண்டு இங்கே பாருங்கள், இங்கே விழுந்திருக்கு. வெங்கரி கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம். வெங்கரி தொட்டிக்குள்ளே விழுந்திருக்கு, இதையும் எடுத்துக்கிறோம். இது போட்டுக்கலாம். பாருங்க, பிளாக் பியூட்டி கத்திரிக்காய், அதை எடுத்துக்கிறோம். போட்டுக்கலாம். இவ்வளோ பெருசாக இருக்குது. அடுத்து இந்த முட்டை கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஊதா கொத்து கத்திரிக்காய், அதை எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு முட்டை கத்திரிக்காய் இருக்குது, அதையும் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க, அதே பாருங்க, அங்கங்கே இருக்குது, இங்கெங்க விழுந்திருக்கு. இங்கே பாருங்கள் பாருங்கள், கருப்பு மிளகாய், வானம் பார்த்த மிளகாய் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே மட்டும் வச்சுருக்கோம், பூ பூத்துருக்கு. போட்டுக்கலாம். பாருங்கள் எத்தனை வகை கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், காளான் கத்திரிக்காய், இது ஒன்று கொஞ்சம் பெருசாகணும். கத்திரிக்காய் இன்றைக்கி நமக்கு போதுமான அளவு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், பிளாக் பியூட்டி கத்திரிக்காய், வேங்கேரி கத்திரிக்காய், முட்டை கத்திரிக்காய், ஊதா கொத்து கத்திரிக்காய், இந்த மாதிரி 4 வகையான கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நன்மை இருக்குங்க. கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், எடையை குறைக்கும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துங்க. இவ்வளவும் இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. எந்த வகை ரசாயன பொருளாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் பண்ணியிருக்கேங்க. தேங்க்யூ.